அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். தனுசு ராசி அன்பர்களுக்கு 3இல் ராகு, 4இல் சனி, 6இல் செவ்வாய், 7இல் சூரியன், 8இல் புதன், குரு, சுக்கிரன், 9இல் கேது. ஆக 7இல் சூரியன், 8இல் புதன், குரு இருப்பதால், சுக்கிரனும் இருப்பதால் நெருங்கியவர்களை அனுசரித்து செல்லுதல் வேண்டும். உத்தியோகம் செய்யும் இடத்தில் கவனமாக இருத்தல் வேண்டும். பண வரவில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை வருகிறது. அடிக்கடி வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டாம். வெளியூர் பயணங்களை தள்ளி வைப்பல் நல்லது. வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் அதனை அனுபவிக்க இடையூறுகள் உண்டாகும். தனுசு ராசினருக்கு 4இல் சனி, அர்த்தாஷ்டம சனி என்பதால் கணவன் மனைவி பிரிந்துதான் இருப்பர். பெரும்பாலும் 7.5 சனியோ, அஷ்டமத்து சனி இல்லை அர்த்தாஷ்டம சனி போன்றவை இருந்தால் குடும்பத்தை பிரித்துவிடும். கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம். அப்படி சேர்ந்திருந்தால் ஒருவருக்கொருவர் சண்டை போட்டுக்கொள்வர். ஆகவே குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய, மனைவி பிள்ளைகளை பிரிந்திருக்க வேண்டிய நிர்பந்தம் உண்டாகும். வியாபாரத்தில் தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். பார்ட்னர்ஸ்களுக்குள் பிரச்சனை வரலாம். தொழிலாளர்களின் ஒத்துழைப்பு குறையும். அதிக முதலீடுகள் கொண்ட தொழில்களை தற்போது ஒத்தி வைப்பது நல்லது, தள்ளி வைப்பது நல்லது. தொழிலுக்காக கடன் வாங்குதல் வேண்டாம். ஏனென்றால் 4இல் சனி இருக்கிறார். உத்தியோகத்தில் அதிக உழைப்பு தேவைப்படும். பிறருடைய வேலைகளையும் சேர்த்து செய்ய வேண்டிய அவசியம் உண்டாகும். மாணவியர்கள் தேவையில்லாத பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபடுவதை காட்டிலும் படிப்பில் கவனம் செலுத்துங்கள். அப்போதுதான் நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். ஆனால் 3இல் ராகு இருப்பது ஒரு அற்புதம். தங்களுக்கு தைரியத்தையும் புகழையும் கொடுக்கும். செவ்வாய் 6இல் இருப்பது அதுவும் அற்புதம். எப்படிப்பட்ட சோதனை வந்தாலும் அதனை சாதனையாக மாற்றி காட்டுவீர்கள். எதிரிகள் அடங்கி போவர். அஷ்டம ராசியில் குரு சஞ்சாரம். ராசிநாதன் குரு 8இல் மறைந்தால் சில துன்பங்கள் வரத்தான் செய்யும். அதனை தாங்கள் சாதுரியமாக சமாளித்தல் வேண்டும். தற்போது தங்களுக்கு ராசிநாதன் குரு சரியில்லை, சனி சரியில்லை. சற்று கவனம் தேவை. உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் தங்களை பாடாய்படுத்துவர். அதிக உழைப்பு தர வேண்டி இருக்கும். அர்த்தாஷ்டம சனி என்பதால் வண்டி வாகனத்தில் செல்லும் போது மிக கவனமாக செல்லுதல் வேண்டும். கோவிலுக்கு சென்றால் கிருஷ்ண பரமாத்மாவை வழிபடுங்கள். தினமும் பகவத்கீதை சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். நன்மைகள் அதிகரிக்கும். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.